இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிம்ம ராசிக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் வருது, எந்த மாதிரியான கோவில் தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதம் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி உங்களோட எனர்ஜியானது கொஞ்சம் ஒரு பிட் சேடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரீசன்ட் டேஸில் ஏதாவது சில இழப்புகள், மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் இருந்திருந்ததுன்னா அதை பற்றி ரொம்பவே யோசிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது சில பிட்ரையல், ஏதாவது ஏமாற்று வேலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு உங்ககிட்ட இருக்கிறத தட்டி பறிச்சிருந்தாலோ அதை ஃபர்கிவ் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு இருக்கு. எதை செஞ்சால் இது சரியாகும், என்னுடைய இழப்புகளை நான் எப்படி மீட்டெடுக்க முடியும், எதை செஞ்சு இதெல்லாம் நான் சரி பண்ண முடியும் அப்படின்றது ஒரு இமோஷ்னலி நீங்கள் ரொம்ப ஃபெட்டப் ஆயிருப்பீங்க, ஒரு ரொம்ப சேட்னஸ்குள்ளே இருப்பீங்க. பட் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படின்றதையும் யோசிப்பீங்க அப்படின்னு இருக்கு. உங்களோட எனர்ஜி அதே மாதிரி என்ன ஒரு விஷயத்த சுட்டி காட்டும்னா, நீங்கள் இழந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இப்போ உங்களுக்கு ஹிடனான பிளெஸ்ஸிங்கும் இருக்குது. அதாவது மறைக்கப்பட்ட சில நன்மைகளும் உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்க தான் செய்யுது. அப்படி அது என்னன்னு தேடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எனர்ஜி அதுக்கும் உங்களுக்கு புஷ் பண்ணும். அதனால ஒரு சைடு எழுந்ததை நினச்சி வருத்தமும் படுவீங்க, இன்னொரு சைடு நான் எழுந்துட்டேன், பெனிஃபிட்டாக எனக்கு என்னெல்லாம் இருக்குது, இழந்தது கூட மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்றத தேடுற மாதிரியும், சோகம் நடந்துருச்சு, அடுத்து சந்தோஷத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் உங்களோட எனர்ஜி ரெண்டு விதமாகவும் உங்களுக்கு புஷ் பண்ண போகுது. அதற்கான வேலைகளை செய்கிற மாதிரி புஷ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சிம்மராசி இதில் இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஈகோவை தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோவால் உங்களுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ யாரோ ஒருத்தருக்கு இருக்கிற ஈகோ இல்லை ரெண்டு பேருக்கும் கூட இருக்கும். இந்த ஈகோவால் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நீங்களே கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், பிரச்சனைகளை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா போயிட்டுருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை கூட ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். இதனால உங்களுக்கு அவங்க மேலேயும் அவங்களுக்கு உங்க மேலேயும் ஒரு விதமான சந்தேக உணர்வுகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். அது நீங்க இல்லைன்னா என்ன, எனக்கு வேற சாய்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கும் கொண்டு போய் விடும். அது என்னன்னா அது எல்லாமே இந்த ஈகோவால தான். இந்த ஈகோவை மட்டும் நீங்க கைவிடணும் அப்படின்னு இருக்கு. அது ரொம்ப அன்ஹெல்தியா போயிடும் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு. அது அது எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகும்போது அது ஒரு அடிக்ஷனா கூட மாற வாய்ப்பு இருக்கு. இந்த ஈகோல இருந்து நான் வரவே முடியாது அப்படின்றதுனால நல்ல ரிலேஷன்ஷிப் ஈகோவால் ஸ்பாயில் ஆகாமல் இருக்க நீங்கள் பாதுகாத்துக்கணும். உங்களுடைய இமோஷன் சார்ந்த, உங்களோட ஃபீலிங் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கான்ஷியஸாக பார்க்கணும். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட், கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா அதை பேசி உட்கார்ந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தீர்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனையை கூட இந்த ஆகஸ்ட் மாதமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுது. சிம்ம ராசி இதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல மனநிலை ஏற்படும். குழப்பமான சூழல்லேருந்துலாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. யூனிவர்ஸும் சரி, நீங்கள் வணங்குற தெய்வம், வழிபடுற கடவுள்கள், இவங்களும் சரி உங்களுடைய மனசை கிளியர் பண்ணி விடுவாங்க. அதாவது சில பேருக்கு எந்த ஃபீல்டு போகிறதுன்னு குழப்பங்கள் இருக்கும், என்ன படிக்கலாம், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து கூட ஒரு குழப்பங்கள் இருக்கும், ஃபேமிலி சார்ந்த குழப்பங்கள் இருக்கும். இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு இருக்கும். அந்த பய உணர்வால் மற்ற வேலைகளில் ஈடுபடாமல் இருந்தீங்கனாலும் அந்த பய உணர்வு உங்கள் மனசுல இருந்து அடியோட மறையறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ, எது சரின்னு படுதோ அதை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆகஸ்ட் மாத ரீடிங் உங்களுக்கு வருது.
ஸோ சிம்ம ராசி இதில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதியவர்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும், குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு காட்டுது. அண்ட் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள், இதனால உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும், அதாவது உங்களோட ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யமான ஒரு சூழல் வந்து நிலவும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலியோட போகிறதுக்குன்னும் போது, அது இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா ஸோ அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஆன்மீக ரீதியான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். ஸோ உங்களை நம்பி சில காரியங்கள், முடிவுகளை வந்து உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மோரோவர் உங்களுக்கு சந்தோஷமாக மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இமோஷனல் ரீதியாக உங்களோட ஃபேமிலியில் நடக்க இருக்கு. ஸோ இது உங்களுக்கான ரீடிங்காக வருது. ஸோ சிம்மராசி, இப்போ நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம், கோவில் இந்த ஆகஸ்ட் மாதம் என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் இல்லை முருகரை வந்து வழிபடலாம். 2 தெய்வத்தை கூட வழிபடலாம், சரிங்களா? ஸோ இது ஏன்னா இந்த ஆஞ்சநேயர் முருக வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதமே நீங்கள் நிறைய விஷயத்த மாறுறதை பார்ப்பீங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும், அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஆக்ஷன்ஸில் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க, சில விஷயங்களை மாற்றிப்பீங்க. அதன் மூலிமா உங்களை சுற்றி இருக்கிற சூழல்களும் உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஆஞ்சநேயர், முருகர், அதுவும் கோவில்கள் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கக்கூடிய மலை, குன்று அதாவது குன்றுல இருக்கக்கூடிய முருகரை வந்து வழிபடணும். அதே மாதிரி ஆஞ்சநேயர் கூட மலையில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் நீங்க வழிபடணும். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே எங்கெங்க இந்த மலை கோவில்கள் இருக்குன்னு தெரியும். இந்த மலை கோவில்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் முருக வழிபாடு நீங்க செய்யணும், மலை கோவில்களுக்கு போயிட்டு வரணும். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 2 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். அண்ட் நிறைய அப்கிரேட் வந்து நடக்கும். அடுத்தடுத்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறதுக்கான சூழல் உருவாகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ரீடிங்ல வருது. ஸோ சிம்மராசி, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் சார்ந்து பார்த்தோம், அண்ட் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம், கோவில்களை வந்து பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க. அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சமே, தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.